கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. உன்னை சபிக்கிறவங்களை, நீ உயிரோடவே நீ இருக்கிறத விட நீ மரிப்பதே நல்லது, நீ ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை சபிக்கிறவங்கள பார்த்து நீங்க சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை பார்த்து யாராகிலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால், யாராகிலும் நம்முடைய மனதை புண்படுத்தும்படி பேசிவிட்டால், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாம அவங்களை சபிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை சபிக்கிறவங்களை நீ ஆசீர்வதி. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற விதம் சொல்கிறது. நம்மளை குறித்து யாராச்சும் பின்னாடி தப்பா பேசுறவங்களை குறித்து, இல்லது தவறான செய்தியை பரப்புகிறவர்களை குறித்து நீங்கள் அவர்களிடத்துல போய் நீங்க போராடுகிறத விட்டு ஆண்டுடைய சமூகத்துல யாக்கோபு போல, ஆண்டவரே ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களாக ஆண்டோடு உறவாடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை குறித்து நீங்க கலங்க தேவையில்லைங்க, எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓ மகனே மகளே, உன்னை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவியை, நீங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை சபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. இன்றைக்கு அவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.